அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு மேஷராசி பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் என்ன, அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம் என்ன, அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 3 நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசினாலே பார்த்தீங்கன்னா முதன்மையான ராசி. காலச்சக்கரத்துக்கு முதன்மையான ராசி தான் மேஷராசி. முதல் ராசி. எதாக இருந்தாலும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. எதாக இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிந்தனை மேஷராசிக்காரங்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு வைராகியம் பிடிச்சவங்கன்னு சொல்லலாம். வைராகியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோவம் வந்தால் அந்த அளவுக்கு ஆக்ரோஷம், ஒரு ஆக்ரோஷப்படுவோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆக்ரோஷம் வர்றது, அதிகப்படியாக கோவப்படுறது, இதெல்லாமே மேஷராசிக்காரங்களோட இயல்பான குணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உணவு பிரியர்களாக இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்லோவாகவே, அந்த ஸ்லோங்கிறதே இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. வேகம்தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வேகமாக செயல்பட நினைப்பாங்க மேஷராசிக்காரங்க. ஒரு ஃபயர் மாதிரின்னு சொல்லாங்க மேஷராசிக்காரங்களை. என்னென்னா ஒரு நெருப்பு ராசி. என்ன காரணம்னா நெருப்பு ராசி மேஷராசி. இப்போ ஃபயர் மாதிரி இருப்பாங்க. ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான சில விஷயங்கள் மாறும். அதாவது மேஷராசிக்காரங்களே துடிப்பானவர்கள், கோபக்காரங்க, பிடிவாதக்காரங்க, எதுலேயும் நம்பர் 1 இருக்கும்னு நினைப்பாங்க, உணவு பிரியர்களாக இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆன்மீக சிந்தனை. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகணும், அடிக்கடி சாமி கும்பிடணும், தெய்வ வழிபாடு, இது அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக தூக்கமே வரும். அவங்களுக்கு கேதுவோடைய நட்சத்திரம். மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தனால ஞானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகன் கேது. நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் யாரை நம்புறீங்களோ இல்லையோ தெய்வத்தை நம்புவீங்க. அதனால தான் சொன்னேன், இறை வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு விரக்தி வரும். ஒரு சில காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை, நம்ம என்னடா வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு மைண்டு வந்துடும் ஒரு சில டைம்லலாம். ஏன்னா அது விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். புத்தி கூர்மை, நல்ல அறிவு, இதெல்லாமே அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, டொனேஷன் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, இதெல்லாமே இவங்களோட குணம், இயல்பான குணமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே பரணி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உலகத்தை ரசிக்கிறவங்களா இருப்பாங்க. அடிக்கடி டூர் போகணும், அடிக்கடி ட்ராவல் பண்ணணும், அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. ஒரு கலகலப்பாக இருப்பாங்க எப்பவுமே. இவங்களும் சிரித்து அடுத்தவங்களையும் சிரிக்க வைப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்களோட கேரக்டரே அதுதான். இவங்ககிட்ட ஒரு வசீகர சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசீகர சக்தியாக, நல்ல ஒரு இளமை தோற்றம் கொண்டவங்களா, நல்ல ஒரு அழகானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா பரணிங்கிறது சுக்கிரன்னாலே ஒரு அழகுக்கு உண்டான கிரகமே சுக்கிரன் தான். அப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷமாக இருக்க வைக்கணும், அப்படியே தான் நினைப்பாங்க. அவங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அதனால தான் முன்னாடி சொன்னேன், சிரிச்ச முகமாக இருப்பாங்க, எப்பவுமே கலகலன்னு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஏன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். சுற்றுலா பிரியராக இருப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க அடிக்கடி. ஒரு இடத்துல இருக்கவே விரும்ப மாட்டாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான பர்சன், நல்ல ஒரு ஜாலியான பர்சனாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல குணமும் இவங்ககிட்ட இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இயல்பாக அடுத்தவங்கிட்ட இயல்பாக பழகுவாங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது, யதார்த்தமாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அது மேஷம், பரணி, அது அப்படி தான் இருக்கும். அந்த கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாங்க பிடிவாதக்காரங்க, கோபக்காரங்க,
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும். 100% பொருந்தும். என்னதான் கோவமா இருந்தாலும், கட் அண்ட் ரைட்டா நடந்துக்கிட்டாலும் கூட, அந்த ஈவிரக்க குணம், அன்பு பாசம், அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறது, இது உங்களுக்கு அதிகமா இருக்கும். எப்பவுமே நம்ம தான் நம்பர் 1, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு கார்த்திகை நட்சத்திரக்காரங்கிட்ட கண்டிப்பா அந்த குணம் இருக்கும். ஏன்னா கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் வந்து உலகத்துக்கே, பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அப்போ தான் 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 அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம தான் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இதெல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அதாவது நிர்வாக திறமை, நல்ல ஒரு ஆதிக்கம், இது உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கிட்ட. அப்போ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கேரக்டர் மாறுது. அதாவது மேஷராசிங்கிறது பொதுவான குணம், நெருப்பு ராசி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த குணாதிசயம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மாறும், டிஃப்ரென்ஸ் வரும். பொதுவாகவே மேஷராசிக்காரங்க, நீங்கள் பரணியாக இருந்தாலும் சரி, கார்த்திகையாக இருந்தாலும் சரி, இல்லை அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உஷ்ண தேகம், அதாவது உடம்பு வந்து ஹீட் பாடியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி சம்பந்தமான உணவு வகைகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க, பிறக்கும் போதே கேது திசை முடிஞ்சு 2வது சுக்கிர திசை. கிட்டத்தட்ட சுக்கிரன் ஒரு 25 27 வயசுக்குள்ளேயே, 25 வயசு வரைக்கும், 25லேருந்து 27 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். 27 வயசுக்குள்ளே உங்களுக்கு சுக்கிர திசை முடிஞ்சிடும். அந்த 27 வயசு வரைக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை, நல்ல சுகங்கள், சின்ன வயசுலேயே ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது, சின்ன வயசுலேயே ஒரு லக்ஸூரியான சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் நடக்கிறத பார்க்க முடியுது. சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு, சுக்கிரன் வந்து ராகுவோடையோ சனியோடையோ சேர்ந்து கெட்டு போச்சுன்னா அந்த சுக்கிர திசை நல்லாவே இருக்காது. 27 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கும். ஒரு சில பேரெல்லாம் 27 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 23லேயே கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சில பேர் 25 வயசுல கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமையும் போகுது. ஏன்னா குட்டி சுக்கரன் கொட்டி கவுழ்க்கும், குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்குங்கிற ஒரு பழமொழி அடிப்படையில் அந்த சுக்கரன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலனை கொடுப்பார். அவர் நல்லவரோட சேர்ந்தா நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தா பக்காவா கெட்டவரா மாறிடுவார் சுக்கரன். அப்படி சூரியன், சந்திர திசை, செவ்வாய் திசை, அப்படியே உங்க வாழ்க்கை போகும். சுக்கிர திசை ரொம்ப முக்கியமான திசைங்க. இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான திசைன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு பரணி நட்சத்திரம். அவங்க இங்கே பிறக்கும் போதே சுக்கிர திசையில் தான் இருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் பரணி நட்சத்திரக்காரங்களாம் பிறக்கும் போதே கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், அப்பா அம்மாவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது, இதெல்லாம் இருக்கும். ஒரு சில பேர் பார்ன் வித் சில்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிறந்ததுலேருந்தே பணக்காரனா, அவங்க அப்பா அம்மா பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 20 வருஷம் சுக்கிர திசை. ஒரு சில பேருக்கு 10 வயசுல சுக்கிர திசை முடியும், ஒரு சில பேருக்கு 15 வயசுல முடியும், சொல்ல முடியாது. அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சுக்கிர திசையில் பிறந்து சூரியன் ஒரு 6 வருஷம் நடக்கும், அப்புறம் சந்திரன் ஒரு 10 வருஷம் திசை நடத்துவார், செவ்வாய் ஒரு 7 வருஷம், ராகு ஒரு 18 வருஷம். இப்படி தான் அவங்க வாழ்க்கை அப்படியே போகும். அதில் நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி தாங்க மெயின். இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் தான் உங்களை வழி நடத்தும். அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே வேற லெவல், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. நேரம் சரியில்லைன்னா தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு பாதகம் செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ தசாபுத்தி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னன்னு பாருங்கள். அது பரணி நட்சத்திரக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலகலன்னு இருப்பாங்க, நல்ல சிரிச்ச முகமாக இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுல இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துறதுல இவங்க ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கனால ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து முன்னேற முடியாமல் போயிடுது. பரணி நட்சத்திரக்காரங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பத்துலேருந்து நடுப்பகுதி ஒரு 30-40 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா இருந்து, நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல நல்லா இருந்து 30-40 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக முடியாமல் போயிடும். அப்படியே மேலே கொண்டு போய் அப்படி கீழே இறக்கி விட்டுரும். இது வந்து கிரகநிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க டாமினண்டான பர்சனாக இருப்பாங்க, இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்குவாங்க, கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க. உங்களுக்கு பிறக்கும் போது சூரிய திசை, சந்திர திசை ஒரு 10 வருஷம் நடக்கும், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய். 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கும். 20 வயசுக்கு மேலே இவங்களுக்கு ராகு திசை நடக்கும். ரொம்ப முக்கியமான திசை. 20 வயசு, கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும். அந்த ராகு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா
அந்த 20-22 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். படித்த உடனே ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிரும், அப்ராட்ல வேலை பார்ப்பாங்க. 20-22 வயசுல பிஸ்னஸ் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா 20-25 வயசுல ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் போராடி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு 25-27 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் 35-40 வயசுக்கு மேலே தான் செட்டில் ஆவாங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க 20, 22, 23 வயசுலலாம் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. படித்த உடனே பிஸ்னஸில் இறங்கிடுவாங்க. இல்லை நல்ல வேலை, ஐடி கம்பெனியில் நல்ல வேலை, அப்ராடில் நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவங்க வாழ்க்கையில் அந்த 38 வயசு வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம். ஆனால் 38 வயசு வரைக்கும் ராகு திசை நடக்குங்க. அந்த 38 வயசு வரைக்கும் அந்த நடக்கக்கூடிய ராகு திசை நல்ல ஒரு யோகமான ஒரு திசையாக இருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா, ராகு போல கொடுப்பாரே கிடையாது. கொட்டி கொட்டி கொடுப்பாரு. எங்கேருந்து பணம் வருது, எப்படி சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது. ஒரு சில பேர்த்துக்கு திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், அழகு இருக்கும், ஆனால் அவங்களால சம்பாதிக்க முடியாது. நேரம் நல்லா இல்லைன்னா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நேரம் சரியில்லாமல் அப்படியே தான் போகும். வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் தான். நேரம் நல்லா இருந்துட்டா அவங்க வாழ்க்கையே மாறும், தலைகீழ மாறும், பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே இந்த ராகு திசையில் தான் கொடுக்கும். அப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் வந்து சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு கலரு, ப்ரௌன் கலரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிர் சிகப்பு, அதாவது லைட் ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டார்க் ரெட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். உங்களுக்கு லக்கி நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் செட் ஆகும். 139 இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான கிழமை அதிர்ஷ்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கிழமை, முக்கியமாக சொல்லப்போனால் அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். திங்கள், செவ்வாய், வியாழன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது திங்கள், செவ்வாய், வியாழன், ஞாயிறு இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக உங்களுக்கு அமையும். அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் இது உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். 1, 3, 9 இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும், அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. உங்களுக்கு முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மேஷராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முருகர் வழிபாடு பண்ணுவீங்க. நீங்கள் மற்ற தெய்வங்களும் வழிபாடு பண்ணுங்க, ஆனால் முருகருங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய்ங்கிறது முருகன். செவ்வாய்னாலே பார்த்தீங்கன்னா முருகன் தானே. இப்போ முருகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில், கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபடுறது எல்லா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ராசிநாதனே செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலமே வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் கும்பகோணத்தில் இருக்குது. சரிங்களா? நவகிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் முக்கியமான கிரகம். அது கும்பகோணம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போய் வழிபடுறது, வருஷம் ஒரு தடவை போய் வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு பொருந்தும். லக்கி கலர், லக்கி நம்பர் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? அது நீங்கள் மேஷ ராசி, மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பக்காவாக 100% உங்களுக்கு செட் ஆகும். வேற லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50-50, ராசி ஒரு 50%, உங்களுக்கு லக்னம் ஒரு 50% உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, சரிங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்கிறது கிடையாது. எல்லா மேஷராசிக்காரங்களும் நல்லா இல்லாமல் போகிறது கிடையாது. நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் 20 வயசுக்குள்ள ஒரு டைம் போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு 30-32 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் போயிட்டு இருக்கும், 45-50 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் போயிட்டு இருக்கும். ஆனால் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி நேரம் போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? நம்ம ராசி பலனெல்லாம் நம்ம பொது பலனெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 15% உங்களுக்கு 20% தான் அங்கே வேலை செய்யும். அது பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. அதுதான் உண்மை. தசாபுத்தி தான் முக்கியம். சரிங்களா? ஜாதகம் தான் முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் தான் முக்கியம். 80-85% அதுதான் பேசும். கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அது வந்து ஒரு துணையான ஒரு அமைப்பு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா துணைன்னு கூட சொல்லிட முடியாது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். உங்கள் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக நல்லது நடக்காது.
ஜாதகம் நல்லா இருந்து ராசி பலனும் பார்த்து இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா 100% நல்லா இருப்பீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. என்ன காரணம்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அமைப்போட அந்த கிரகங்களோட தன்மை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களை வாழ தான் வைக்கும், உங்களை வீழ வைக்கவே வைக்காது. வீழ்ச்சிக்கான அமைப்பு உங்களுக்கு வரவே வராது. அப்போ உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, மேஷராசி நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, உங்க ஏஜ் என்ன, வயசு என்ன, என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, பாசிட்டிவா போயிட்டு இருக்கா, நெகட்டிவா போயிட்டு இருக்கா, இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்ல தனிப்பட்ட ஜாதகத்துல தான் விஷயமே இருக்கு. அதை பார்த்தா தான் துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.